சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது கீரை பருப்பு கூட்டு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கீரை பருப்பு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை 1 கப், வேக வைத்த துவரம் பருப்பு 1 கப், பூண்டு 10 பல், ஜீரகம் 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 கைப்பிடி, புளி சிறிதளவு, வெல்லம் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கீரை பருப்பு கூட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கீரைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் பிடிக்காது, அதனால கொஞ்சமா எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். இந்த கீரை கூட்டில் நம்ம வந்து இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கீரை வேணாலும் உங்ககிட்ட நீங்கள் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை, பாலக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் முருங்கைக்கீரையில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். கீரை கூட்டில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்க்கடலை இது கூட வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஜீரகம், நம்ம ஏன்னா அரைக்கிறதுலையும் போட போகிறோம் ஜீரகம், அதனால் கொஞ்சமாக ஜீரகம் போட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நம்மக்கிட்ட இருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்புலேயே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பக்கம் வந்து நமக்கு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்கான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக தான் கீரை இருக்குது வதங்கவும், அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் போதும். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகம். யூஸ்வலாக நம்ம வந்து தேங்காய் ஜீரகம் நம்ம பச்சை மிளகா அரைச்சி விடுவோம். இன்றைக்கி வந்து பச்சை மிளகா சேர்க்கலை, நான் வந்து இங்கே சேர்த்துட்டேன் பச்சை மிளகாயை. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய கீரைக்கான மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரையும் நல்லா வதங்கிருச்சு. கீரை இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பருப்பை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம துவரம் பருப்பை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட நமக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவரம் பருப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாசிப்பருப்பை விட. ஸோ அதனால் நம்ம வந்து துவரம் பருப்பை வேக வச்சு சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரை வந்து நமக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அளவு தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வதங்கும் போது கம்மியாயிடும். ஸோ அதனால் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கெட்டியாக நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு சும்மா ஜஸ்ட் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தா போதும். நம்ம யூஸ்வலாக கீரை கூட்டில் புளி சேர்க்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம இதில் வெல்லமும் சேர்க்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம். ஸோ இப்போ கீரை நமக்கு ஸ்லோவாக வேக ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கடலை மாவை நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இந்த கடலை மாவு ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். யூஸ்வலாக கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. டக்குன்னு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நம்ம சேர்த்துறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க சத்தெல்லாம் நமக்கு போயிடும்.
ஸோ இப்போ இந்த மாதிரி கடலை மாவை கரைச்சி நம்ம வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்க்கலாம். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாகவே நம்ம கெட்டி ஆகிடும். அதனால நல்லாவே தாராளமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஸ்லோவாக ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய கீரை கூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா கீரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரை அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப நல்லது. இப்போ கண்ணு நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் கூட நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்மளோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கீரை கூட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்தாலும் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து இப்போலேருந்தே நம்ம வந்து இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிற கீரையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு கண்ணுக்கு விட்டமின் ஏ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கால்சியம் நிறைய இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு அதே மாதிரி வந்து ஆர்பிசி செல்ஸ் நமக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்து நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். அதுக்கும் நல்லது. இந்த மாதிரி அயன் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது இதில். ஸோ அதனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கீரையில் ரொம்ப நல்லது வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ அடிக்கடி இது டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம கீரையில் இருக்க எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரோட்டீனும் இதில் வந்து சேர்ந்துருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸாக அதே சமயம் டேஸ்டியாக. ஏன்னா இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இது வந்து நமக்கு அடுப்பில் இருக்க வேண்டாம். இதை சிம் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக ஜீரகம், இது கூடவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டு இந்த மாதிரி ஒரு 10 பல்ல நசுக்கி வச்சுருக்கோம். இந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இது கூடவே ஒரு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே அங்கங்கே நமக்கு வேர்க்கடலை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் தோல் எடுத்து வேர்க்கடலையே இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. மிளகாய் தூள் சொல்லியிருந்தோம். இது ஒரு காரத்துக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரம் சேர்க்க போகிறோம். ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீரை கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக தாளித்து கொட்டியாச்சுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கீரை கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் சுட சுட சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தனியாக நமக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. நீங்கள் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்பளம் வச்சு சாப்பிடலாம். அதை வச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ இருக்குது. நமக்கு அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கடலை மாவோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தோசையோட அதே மாதிரியே வந்து சப்பாத்தியோட கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கீரை பருப்பு கூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியாக டேஸ்டியாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த கீரைன்னு கிடையாது, உங்ககிட்ட எந்த கீரை இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.